வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா, ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின். நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குற திருக்குறள் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கான ஸ்டோரி இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பணக்காரர் இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அந்த 2 வேலைக்காரங்கள ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலி, நல்லா வேலை செய்வான். ஆனால் என்ன ஒன்று, எல்லா விஷயத்தையும் ஒரு குறுக்கு முடிச்சிட்டா நமக்கு வந்து நல்லா இருக்குமே, நல்ல பேர் புகழ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறுக்குத்தனம் வழியில் யோசிக்கிறவன். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஆள், எல்லா வேலையும் பொறுமையாக செய்வான், ஆனால் கரெக்டாக செய்வான். இருந்தாலுமே நம்ம ஓனருக்குலாம் என்ன ஆகும், சீக்கிரமாக வேலை முடிக்கிறவன், நம்மளுக்கு வேலை டக்குன்னு ஆகுதா அப்படின்னு தானே பிடிக்கும். அந்த மாதிரி அவரை மட்டும் பாராட்டி அப்படின்னு மட்டும் ஒருத்தரை மட்டும் பாராட்டினே இருக்கிறாங்க. அவனுக்கு என்னன்னா, என்னடா நம்ம பாராட்டு தான் எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கான சேலரி இல்லை, சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு எப்பவுமே ஒரு ஏக்கம். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், இவர்கிட்டயே எதனா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் அந்த பணக்காரோட பொண்ணு வந்து அங்கே விளையாட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது தவறுதலாக அந்த பொண்ணோட கையிலேருந்து மோதிரம் வந்து கீழே வந்துடுது. இதை வந்து 2 வேலைக்காரங்களும் பார்க்குறாங்க. பட் இவன் என்ன பண்ணுறான், எடுத்து வச்சுக்கிறான். போடா, சேலரிக்காக கொடுக்குறது இல்லையா, நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இன்னொரு வேலைக்காரன் வந்து என்ன சொல்கிறான், இல்லை தப்பு, நீ கொடுத்துரு அப்படின்றான். இல்லை முடியாது, நான் எடுத்துப்பேன், ஏன்னா எனக்கு எதனா பண்ணுறாங்களா அப்படின்ட்டுன்னு. இவன் எவ்வளவோ கேட்டு பார்த்தா அவன் கொடுக்குற மாதிரி இல்லை. நேராக ஓனர்கிட்ட போயிட்டு சொல்லிடுறான், ஐயா இந்த மாதிரி இவங்க பொண்ணோட மோதிரத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கான்னு. அவருக்கு நம்ப முடியல, என்னடா இது, இவன் எல்லா வேலையும் கரெக்டாக செய்வானே, இவனா இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் அவனை செக் பண்ணி பார்த்தா அவன்கிட்ட தான் அந்த மோதிரம் இருக்குது. உடனே ஓனர் சொல்கிறாரு, ஏன்டா நீ, உனக்கு காசு வேணும்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, இப்படி பண்ணுறியே அப்படின்ட்டுன்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை குஞ்சு கீழே நிற்கிறான். அப்போது ஓனருக்கு இதுவாகுது, இவன் என்னடா இவன் நல்லா எல்லா வேலையும் செய்கிறான்னு சொல்லி நம்ம பாராட்டினா இவன் நமக்கே அப்படி பண்ணுறானேன்னு சொல்லி அவனை வேலை விட்டே நீக்கிறாங்க. அப்புறம் ஊர் மத்தியிலையும் அவனுக்கு நல்ல பேரெல்லாம் கெட்டுகிட்டே வருது. ஸோ இதன் மூலிமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம பணம் புகழ் எல்லாம் சம்பாதிச்சாலும் ஒழுக்கம் அப்படின்றது வந்து நம்ம செய்கிற தொழிலையும் நம்ம நடத்திலையும் இருந்தால் தான் நம்ம ஊரில் மதிப்பு. அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தனா நிச்சயமாக வந்து அது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்ம எல்லாத்துலேயும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறளோட அர்த்தம். ஸோ ஒழுக்கத்தோடு இருப்போம், நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.